வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். கௌதம புத்தர் மற்றும் மகாத்மா காந்தியின் பூமி என்பதால் இந்தியா அமைதி பற்றி பேசும்போதெல்லாம் உலகம் கேட்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் இன்று மாலை அமெரிக்காவின் பிரபல AI ஆராய்ச்சியாளரும் கணித மேதையுமான திரு மேட் காஸ்டருடன் கலந்துரையாடினார். ரஷ்யா உக்ரைன் மோதல் குறித்த கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்து பேசிய அவர், இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைக்கு மேஜைக்கு வரும்போதுதான் மோதலுக்கு தீர்வு வரும் என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சான் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வரவுள்ளார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நியூசிலாந்து பிரதமர் நாளை பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் நியூசிலாந்து பிரதமருடன் இணைந்து ரெய்சினா உரையாடல் நிகழ்ச்சியை தொடக்கி வைக்க உள்ளார். ரெய்சினா உரையாடலின் 10ஆம் பதிப்பு நாளை முதல் வருகிற 19ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி லண்டன், இங்கிலாந்து மத்திய வங்கியால் 2025ஆம் ஆண்டிற்கான டிஜிட்டல் உருமாற்ற விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பாராட்டியுள்ளார். சென்னை IITயில் உள்ள 410 நீளமுள்ள ஹைப்பர் லூப் சோதனை குழாய் ஆசியாவிலேயே மிக நீளமான ஹைப்பர் லூப் சோதனை வசதி என்றும், இது விரைவில் உலகின் மிக நீளமானதாக மாறும் என்றும் மத்திய ரயில்வே தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான விருதுகளுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறை நேற்று தொடங்கியுள்ளது. வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை இதற்கான விண்ணப்பங்களை ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளத்தில் சமர்ப்பிக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒடியா இலக்கியத்தில் மிகவும் புகழ்பெற்ற நவீனத்துவ கவிஞர்களில் ஒருவரான பத்ம பூஷன் ராமகாந்த் ரத் இன்று காலை புவனேஸ்வரில் காலமானார். அவருக்கு வயது 91. அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.